வெள்ளிக்கிழமை ஸ்தோத்திரம் அவர் வந்து தீர்க்கதரிசனமாய் உரைத்து இப்படி ஒரு குமாரன் பிறப்பார், தேவகுமாரன் பிறப்பார் என்று சொல்லி கன்னியின் வயிற்றிலே பிறப்பார். அவர் பிறந்து ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஒரு கிருபையை பெற்று தேவனுடைய வல்லமையை பெற்று ஸ்தோத்திரம் உலகத்திலே ஊழியம் செய்வார் என்று சொல்லியும் அந்த ஊழிய நாட்களில் அநேக பாடுகளும் வேதனைகளையும் அனுபவித்து சிலுவைக்கு கொண்டு போகப்படுவார் என்று சொல்லியும் ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அந்த உரைக்கப்பட்டதின்படியே ஸ்தோத்திரம் இயேசு அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், எல்லாமே நடந்துச்சு. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு எதையெல்லாம் சொல்லி ஸ்தோத்திர கன்னி மரியாளுடைய வயிற்றில் சிருஷ்டித்து உருவாக்கி அவரை வெளியே கொண்டு வந்து பிதாவாகிய தேவன் எதையெல்லாம் இந்த பூமியில் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ எல்லாவற்றையும் செய்வதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திர சிலுவையினுடைய அந்த நேரம் வரைக்கும் தன்னை பிதாவினுடைய கைகளிலே அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்தார். சொன்னபடியே சிலுவையில் அறைந்தார்கள். அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? அந்த சிலுவையில் அறைகிற சம்பவத்தை தான் நாம் வெள்ளிக்கிழமை நல்ல வெள்ளி என்று சொல்லி வெள்ளிக்கிழமை அவர் பேசின பிரதான வார்த்தைகள். அல்லேலூயா! அந்த வார்த்தைகளை தியானம் பண்ணி அவர் சொல்லி முடித்த பின்பு 3 மணி நேரங்கள் வானம் ஸ்தோத்திர இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றமடைந்து இருளடைந்து ஸ்தோத்திர அவர் ஜீவனை விட்டார் என்று சொல்லி அடுத்தது அந்த ஜீவனை விட்ட அந்த இயேசுவை ஒரு தேசாதிபதி தன்னுடைய சொந்த கல்லறையிலே கொண்டு போய் இயேசுனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணி 3 நாட்கள் அந்த கல்லறையிலே இருந்தது. அல்லேலூயா! 3 நாள் இருந்துச்சா, 1 நாள் இருந்துச்சா, 2 நாள் இருந்துச்சான்னு நமக்கு தெரியாது. ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஒருவேளை ஜீவனோடு கூட உள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் வெளியே வந்து அங்கே இருக்கிற போர் சேவகர்கள் கண்களுக்கு முன்பதாக பிரதியட்சமாய் இயேசு வெளியே போனதை 3ஆவது நாள் அவர்கள் கண்டார்கள். அல்லேலூயா! எத்தனை ஆமென் சொல்கிறீங்க? இப்போ இந்த சம்பவத்தை நம்ம எல்லாருமே வாசித்தோம். எதுக்காக வாசிக்க சொன்னோம் அப்படின்னா, வாசித்தா தான் அதில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா! அப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அங்கே அடிக்கப்பட்டு அவர் ஜீவன் போய் ஒரு கல்லறையிலே கொண்டு போய் வைக்கப்பட்டாச்சு. இப்போ 3 நாள் ஆகிவிட்டது. நம்முடைய பாஷையில் சொல்லுவாங்க, சோத்திரம் 40ஆவது நாள் வைக்கிறேன், 3ஆவது நாளில் ஒரு ஜெபம், 40ஆவது நாள் ஒரு ஜெபம், அடுத்தது வருஷத்தில் ஒரு ஜெபம் நம்மளும் வைக்கிறோம், நினைவு கூறுகிறோம். அதுபோல் இந்த மரியாள் சகோதரிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் எங்கே போகிறாங்க? கல்லறையின் இடத்திற்கு போகிறார்கள். எதற்காக போகிறார்கள்? இயேசுவை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! அந்த இயேசுனுடைய சரீரத்திற்கு அவர்கள் ஸ்தோத்திரம் அங்கே ஸ்தோத்திரம் சில காரியங்களை செய்யும்படியாக இயேசுனுடைய சரீரத்தை பார்க்கும்படியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் கடந்து போகிறார்கள். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். அங்கே போகும்போது 2ஆவது வசனம் பாருங்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தபடி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா! பாருங்க ஸ்தோத்திரம். இவங்க நினைச்சதுக்கு மேலே ஒரு காரியம் நடக்குது. ஸ்தோத்திரம். அந்த கல்லை புரட்டி தள்ளி தேவ மனுஷன் என்ன பண்ணுறான்னா அந்த கல் மேலே உட்கார்ந்துருந்தான்னு சொல்லி வேதத்தில் இப்போ நம்ம வாசித்தோம். இந்த கல் ஸ்தோத்திரம் நீங்கள் மார்க்கில் போய் பார்த்தீங்கன்னா யாரும் புரட்ட முடியாதபடிக்கு பெரிய கல்லாக இருந்தது என்று மார்க்கு கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். புரட்டி போட முடியாதபடிக்கு யாரும் தள்ள முடியாத அளவுக்கு அது பெரிய கல்லாக இருந்தது என்று சொல்லி இவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! இவங்க போகிறதுக்கு முன்னாலேயே அந்த கல் அங்கே புரட்டி போட்டுக்கிறதை இவர்கள் பார்க்கிறார்கள். 3ஆவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயு 28:3 வாசிக்கலாம். வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. அடுத்தது, காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை இப்போ இந்த 4 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற
ஸ்தோத்திரம், அந்த கல்லறையை காத்து கொண்டிருந்த இயேசுனுடைய சரீரத்தை காத்து கொண்டிருந்த மக்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். தேவதூதன் வரும்பொழுது மின்னலை போல வருகிறானாம். ஸ்தோத்திரம், அங்கே வெண்ணுடை தரித்து ஸ்தோத்திரம் நல்ல வெள்ளையேன்னு வந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறான். இதை பார்த்தவர்களுக்கு பயமாகிவிட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தேவனுடைய செயல், தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய அற்புதங்கள் மனிதன் செய்கிற வண்ணமாக இருக்காது. தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் மனிதனுக்கு மூளைக்கு எட்டாததாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மனிதன் நினைக்கிற மாதிரி செஞ்சால் தேவன் கிடையாது. ஸ்தோத்திரங்க. பாருங்க, இதுவரைக்கும் கண்டிராத ஒரு மின்னல். எத்தனையோ மழை பெய்யும் போது மின்னல் வருகிறது, இடி வருகிறது, எல்லாம் வருது. ஆனால் அந்த மனுஷர்கள் பயப்படுகிறதுக்கு காரணம், இதுவரைக்கும் அவர்கள் வாழ்நாளிலே கண்டிராத ஒரு மின்னலை அவர்கள் அங்கே பார்க்கிறதை நீங்களும் பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய ரூபம் எப்படி மின்னலை போலவும், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாக இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்களும் நானும் எந்த கடையில் போய் வாங்கினாலும் அவ்வளவு வெள்ளை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வெள்ளை அங்கி தரித்தவனாக வந்தபோது தான் அங்கிருந்த மக்களுக்கு, காவலர்களுக்கு, அவர்களுக்கு பயத்தினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் மனுஷனுடைய மூளைக்கு எட்டாத விதத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய செயல்பாடுகள் மனிதனுடைய செயல்பாடுக்கு ஒத்து போகாது. அது வித்தியாசமாக, வேற்று விதமாக, அது தனிப்பட்ட நிலையிலே தனி அம்சம் வாய்ந்ததாக, தனி தன்மை வாய்ந்ததாக அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் தேவ செயலும் அமையும் என்பதில் நீங்கள் நானும் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். இப்போ இந்த 5வது வசனத்துக்கு அப்புறம் 4வது வசனத்துக்கு அப்புறம் தான் புறப்பட்டவங்க இங்கே 5வது வசனத்தில் போய் நிற்கிறாங்க. சோத்திரம். அங்கே பாருங்கள், வசனத்தை வாசித்து பாருங்கள். சோத்திரம். இப்போ தான் அவங்க போய் பார்க்குறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஸ்திரீகள் கரெக்டாக போகிறாங்க. போய் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அல்லேலூயா. இந்த காரியத்தை சொன்னது யாரு? தூதன் சொன்னான். எதுக்காக அவங்க பயப்பட்டாங்க? இயேசுவை காணலைங்கிறது உள்ளே போனாதான் தெரியும். அல்லேலூயா. இங்கே காவலர்கள் செத்தவர்களைப் போல கிடந்தார்கள். அல்லேலூயா. அந்த செத்தவர்களைப் போல கடந்த அந்த கல்லறையின் இடத்துல ஆங்காங்கே ஸ்தோத்திரம் மயக்கம் வந்தது போல் கடந்ததை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திர தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? பயப்படாதிருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். ஸ்தோத்திரம். அவங்க அங்கே இங்கேயும் பார்த்துக்கிட்டு வராங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஒருத்தன் கீழே கிடக்கிறான், அங்கே ஒருத்தன் கீழே கிடக்கிறான், இங்கே ஒருத்தன் கீழே கிடக்கிறான். காவலர்கள் எல்லாம் பார்த்துட்டு இயேசுவையும் தேடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேடுகிறது இந்த தேவதூதன் கண்டுபிடிச்சு தான் சொல்கிறான், நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? நம்முடைய தேவைகளையும், நம்முடைய பிரச்சனைகளையும், நம்முடைய கஷ்டங்களையும், நம்முடைய வேதனைகளையும் இயேசு அறிகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அவருடைய அற்புதம் நம்முடைய மண்டைக்கு எட்டாதுன்னு சொன்னேன். 2வது, இயேசு நம்முடைய நிலைகளை அறிந்தவராக இருக்கின்றார், புரிந்தவராக இருக்கின்றார். மனுஷனுடைய ஸ்தோத்திரம் இருதயத்தில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்காது. ஆனால் தேவனாகி இயேசு கிறிஸ்து நம்முடைய காரியங்களை அறிந்தவராக இருக்கின்றார், தெரிந்தவராக இருக்கின்றார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து புரிந்து செயல்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் வந்து தொலைவராங்க, இயேசுவை காணவில்லை என்று கல் புரட்டி போட்டிருக்கிறது. ஏன்னா இயேசுவை கல்லறையில் வைக்கும்போது அந்த ஸ்திரீகள் வந்திருந்தார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கல் புரட்டப்பட்டு ஸ்தோத்திரம் அங்கே இருக்கிற ராஜ்யத்தினுடைய தலைவர்கள்னாலே அது சங்கிலியினால் கட்டப்பட்டு அதை சீல் வைத்ததை இவர்கள் பார்த்தார்கள். அல்லேலூயா.
இப்போ திறந்திருக்கிறத பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரே பெரிய பயம். ஸ்தோத்திரம், என்ன ஆச்சோ தெரியல அப்படின்ட்டு. ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், தேடுகிறார்கள். உடனே அவங்களுக்கு ஒரு எண்ணம் போயிருக்கும், ஏசு எங்கே போயிட்டாரோ தெரில, யார் எடுத்துகிட்டு போனாங்களோ தெரில, கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அந்த புரட்டப்பட்ட கல்லை பார்த்தா யாரோ ஒருத்தர் களவாண்டு கொண்டு போயிட்டாங்க போல தெரிகிறது என்று அவர்கள் அந்தட்டையும் இந்தட்டையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? இன்றைக்கு நம்ம எதற்காக வந்திருக்கிறோம், என்னத்திற்காக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறோம், என்ன நமக்கு தேவை என்பதை, என்ன இருதயத்தில் நினைத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உதாரணத்துக்கு நமக்கு ஒரு பணம் தேவைன்னா கூட கர்த்தர் அவர் அறிந்தவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக இருக்கின்றார். நம்முடைய நிலைமைகளையும் எண்ணங்களையும் வாஞ்சிகளையும் விருப்பங்களையும் ஸ்தோத்திரம் நமக்கு இன்னது தேவை என்று நம்முடைய பரமபிதா என்ன வைச்சிருக்கிறாரு, அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஆமாம். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நீங்கள் மனதில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய விஷயம், கர்த்தர் என்னை பற்றி நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கஷ்டம் வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, ஒருவேளை கஷ்டம் துன்பம் வந்தால் அவைகள் எல்லாவற்றையும் விடுதலை ஆக்கி நமக்கு தேவையானதை கொடுப்பதற்கு அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? பாருங்கள், இதை சொல்லிட்டு தான் நீங்கள் என்னத்தை தேடுறீங்கிறது எனக்கு தெரியும், இயேசுவை தேடுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். இப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம். நீங்கள் அடுத்த வசனத்தை வாசி பாருங்கள், 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். தூரத்தில் நின்றுக்கிட்டே பார்க்குறாங்க சுற்றி வித்தி. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். யார் இந்த அவர் இங்கே இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை, யார் திருடிக்கிட்டு போகலை, யார் அவரை தூக்கிக்கிட்டு போகலை. ஸ்தோத்திரம். அவர் தானாகவே என்ன செஞ்சிட்டாரு, உயிர் தெழுந்து விட்டார். அவர் இங்கே இல்லை, நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த தேவ தூதன் அந்த ஸ்திரீகளோடு பேசுகிறதை நீங்களும் நானும் பார்க்குறோம். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்துவை யாரும் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. யாரும் அவரை அழிக்கவும் முடியாது, அவரை ஸ்தோத்திரம் அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கவும் முடியாது, அவருக்கு விரோதமாக செயல்படவும் முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் உயிர் தெழுந்த தெய்வம். அல்லேலூயா. ஜீவன் பெற்று உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். அதனால் அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து பாருங்கள், உள்ளே வந்து பாருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் ஸ்தோத்திரம் அனுபவிக்க வேண்டுமானால் நீங்கள் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலயத்திற்கு வந்து பார்க்கணும். அல்லேலூயா. வேதத்துக்குள்ளே போய் பார்க்கணும். ஸ்தோத்திர ஜெபத்துக்குள்ளே போய் பார்க்கணும். கர்த்தர் அங்கே தான் அற்புத அடையாளங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அங்கே பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த சம்பவம் உலகத்திற்கும் மனிதனுக்கும் இயற்கைக்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் ஒரு திருப்பு முனையை, மாற்றத்தை ஸ்தோத்திரம் கொண்டு வந்த ஒரு நாளாக இன்றைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தனா சாதாரண விஷயம் கிடையாது. மனுஷனுக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஞானத்துக்கும் அப்பாற்பட்டு ஸ்தோத்திரம் உயிரோடு எழுந்த காரியம் இன்னைக்கு சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய மனிதனுக்கும் இயற்கை சூழலுக்கும் ஞானிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஸ்தோத்திரம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு வாசிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அப்போ இந்த உயிர்த்தெழுந்த இந்த சம்பவத்தின் மூலமாக, நிகழ்வின் மூலமாக அநேக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதல் அப்படின்னா இன்றைக்கி நம்மளே இருக்கிறோமா இல்லையாங்கிறது தெரியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆகவே அவர் ஜீவனோடு எழுந்திருக்கிற அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் பிறக்கப்பட்ட அல்லது அந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட அல்லது அந்த நேரத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதில் ஒரு சிலதை மட்டும் நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, கர்த்தர் எழுந்த அந்த நாளிலே நடைபெற்ற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு சிலதை மாத்திரம் உங்களுக்கு காட்டி கொடுத்து
நான் விரும்புகிறேன். அவன் சொல்கிறான் பாருங்கள், உயிர்த்தெழுந்திருக்கிறார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையுமே சொல்லி இருக்கிறார், எல்லாவற்றையுமே கற்றுக் கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் நமக்கு அங்கே போதித்து இருக்கிறார்கள். ஆனாலும் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், மறந்துட்டு ஸ்தோத்திரம் விசுவாசத்தை விட்டு விலகி போயிடும். அல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் பயப்படுகிறதற்கு காரணம் என்ன? இந்த ஸ்திரீகள் ஸ்தோத்திரம் தேடி ஓடி அங்கே இங்கு பார்க்கறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை சொன்னதை மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? நமக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஸ்தோத்திரம் வேலை எப்படி செய்யணும், எல்லாவற்றுக்குமே பதில் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. வேதனை வந்தால் எப்படி வெளியே வர்றது, கஷ்டம் வந்தால் எப்படி வெளியே வர்றது, துன்பம் வந்தால் எப்படி வெளியே வர்றது, ஸ்தோத்திர பற்றாக்குறைகள் வந்தால் எப்படி வெளியே வந்து அந்த பற்றாக்குறையிலிருந்து நம்ம பூர்த்தியாய் வாழ்வது என்பதை குறித்தெல்லாம் ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த பற்றாக்குறை வர நேரத்தில் வேதத்தில் சொல்லதை விட்டுட்டு நம்ம மறுபடியும் திரும்ப என்ன பண்ணுவோம்னா கவலைக்கும் வேதனைக்குமா போவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்? அதை தான் வாசிச்சுட்டு அடுத்ததான் பாயிண்ட் சொல்ல போகிறேன். என்ன சொன்னார்? வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆனால் நம்ம மறந்துடுவோம், அடிக்கடி மறந்துடுவோம். இந்த ஸ்திரீகளும் மறந்துட்டாங்க. 16:21 வாசிக்கலாம். அது முதல் இயேசு ஆ ஆ ஆ ஆ ஆ கொலை உண்டு, 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அல்லேலூயா. பாருங்க, இங்கே என்ன சொல்கிறாரு? சோத்திரம் என்ன சொல்கிறாரு? தான் சிலுவையிலே அடிக்கப்படுகிறதுக்கு முன்பதாகவே, அவர் அங்கே கல்லறையிலே வைக்கப்படுகிறதுக்கு முன்பதாகவே, உயிர் தெழுகிறதற்கு முன்பதாகவே எச்சரிப்பின் சத்தமாக, தைரியத்தின் சத்தமாக, நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய வைராக்கியம் எழும்பத்தக்கதாக அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறாரு. 21வது வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமிலே என்ன வாசிங்கத எருசலேமிலே எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அல்லேலூயா. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? இப்படி கொலை செய்யப்படுவார், கொலை செய்யப்படுவேன், மூப்பராலும் வேதபாரகராலும் அடிப்பாங்க, உதப்பாங்க, ஸ்தோத்திரம் கொண்டு போய் சிலுவையில் அடிப்பாங்க, கொண்டு போய் கல்லறையில் வைப்பாங்க. ஆனால் வச்சாலும் நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஏன் போய் இவங்க பயப்பட்டாங்க? கம்முன்னு வீட்டில் இருக்க வேண்டியதானே? ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு எத்தனை தான் வாக்கு தத்தங்களை கொடுத்தாலும், எத்தனை தான் தைரியமான வார்த்தைகளை கொடுத்தாலும், எத்தனை தான் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்தாலும், எத்தனை தான் ஸ்தோத்திர குறைவிலிருந்து நிறைவான வார்த்தைகளை கொடுத்தாலும், குறைவு வரும்போது வார்த்தை எடுத்து பயன்படுத்தாமல் குறைவை பார்த்து புலம்பிக்கிட்டு தான் இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறான்? பாருங்கள் என்ன சொல்கிறாரு? ஏற்கனவே சொல்லிட்டார், 16வது அதிகாரத்திலே சொல்லிட்டார். என்னை இப்படியெல்லாம் கொண்டு போவாங்க, அடிப்பாங்க, நொறுக்குவாங்க. இதுக்காக தான் பிதாவாகிய தேவன் அப்படி தான் என்னை வச்சிருக்கிறாரு, சித்தம் கொண்டு இருக்கிறாரு. ஸ்தோத்திரம் கொண்டு போவாங்க, அடிப்பாங்க, அடித்து 3ஆம் நாள் அங்கே கொண்டு கல்லறையில் வைப்பாங்க. ஆனால் நான் கல்லறையில் இருக்க மாட்டேன், உயிரோடு எழுந்து போயிடுவேன்னு சொல்லி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசித்து பாருங்கள். மத்தேயு 17வது அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிக்கலாம். அங்கேயும் சொல்கிறார், வாசிங்க. கலிலேயாவில் சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீ மத்தேயு 20:19 வாசிங்க. அது அங்கேயும் சொல்கிறார், போகிற பக்கம்லாம் சொல்கிறார். ஸ்தோத்திரம். 20:19 வாசித்தீங்கன்னா அங்கேயும் ஒரு காரியம் சொல்லுது பாருங்கள். அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும்,
சிலுவையில் அறையவும் புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார். ஆகிலும் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். திரும்ப திரும்ப அந்த உயிர்த்தெழுதலை குறித்து போதிக்கிற பிரசங்கம் பண்ணுகிற இடத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் கடைசி நாளில் கோட்டை விட்டுட்டாங்க. இன்றைக்கி நமக்கு வருஷ காலகாலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. ரட்சித்த நாள் முதற்கொண்டு இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், விடுதலை கொடுப்பார், உனக்காக அவர் மரித்தார், உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், உனக்காக உயிரோடு எழுந்தார், எழுந்தவர் உனக்குள்ளே இருக்கிறார், அவர் வாசம் பண்ணுகிறார், நீ கவலைப்படாத, திகையாதே, கலங்காதன்னு சொன்னாலுமே வருஷத்துக்கு வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம்? கலங்கிக்கிட்டு திகைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்கிறார். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசித்து பாருங்கள். யோவான் 2:19 அதுலேயும் பாருங்கள் சொல்கிறார். வாசித்து பாருங்கள். 2:19 பாருங்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று தீர்க்க தரிசனமாக அங்கே அந்த ஆலயத்தை குறித்து சொல்லும் பொழுது தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை சொல்கிறார். நீங்கள் என்ன வாதித்தாலும், என்ன துன்பப்படுத்தினாலும், என்ன நெருக்கப்படுத்தினாலும், என்ன சரீரத்தில் நீங்கள் உபாதைகளை கொண்டு வந்தாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் 3ஆம் நாள் எப்படி நான் உயிர் தெழுந்துருவேன். அல்லேலூயா. அந்த சம்பவத்தை இங்கே கட்டடத்தோடு வச்சு சொல்கிறார். 3 நாளுக்குள்ளே நான் என்ன செய்வேன்? கட்டடத்தை எழுப்புவேன்னு என்னது? தன்னுடைய சரீரத்தை மறுபடியும் டெவலப் பண்ணி மறுபடியும் உயிர் பெற்று மறுபடியும் பிதாவாகி தேவனுடைய வல்லமையோடு நான் உயிர் தெழுந்துவேன் என்று இயேசு இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களுக்கு தேவன் வார்த்தையின் மூலமாக பதிலை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம அதை போய் தழுவி எடுக்காமல், அந்த வசனத்தை எடுத்து நம்ம அப்ளை பண்ணி அறிக்கை செய்யாமல், அந்த வசனத்தை எடுத்து நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பிசாசை ஜெயிக்கிறதுக்கு பதிலாக இன்னும் எத்தனை தான் சொன்னாலுமே கவலை நம்ம விட்டு போகவில்லை. அல்லேலூயா. வேதனை நம்ம விட்டு போகலை, கஷ்டங்கள் நம்ம விட்டு போகலை, துன்பங்கள் நம்மளை விட்டு போகலை. அது கர்த்தருடைய காரியம் அல்ல, மற்றவர்களுடைய காரியம் அல்ல, நம்முடைய அறியாமையினால் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தூதன் அறிந்திருக்கிறான் சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னது நீங்கள் இன்னொரு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்லேயும் மார்க் சுவிசேஷம் என்று நினைக்கிறேன், சொன்னதை நீங்கள் நினைவு கூறவில்லையா? அவர் சொன்னபடியே உயிர் தெழுவார் என்று சொன்னதை நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களான்னு ஸ்தோத்திரையோ மார்க்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கா? மார்க்கில் இருக்கா? லூக்காவில் இருக்கா? மார்க்கு சுவிசேஷம் உயிர் தெழுந்தார் என்று சொன்ன அந்த மேலே இருக்கும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3-4 சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதே தேவதூதன் தான் சொல்லுவான், நீங்கள் ஏற்கனவே சொன்னதை நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கோம். நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டில் போய். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கர்த்தர் சொன்னதை நீங்களும் நானும் மறக்காமல் வாக்குத்தத்தங்களை பிடித்து நமக்கு வருகிற சிரமங்களை, நமக்கு வருகிற வேதனைகளை, நமக்கு வருகிற துன்பத்தை, நமக்கு வருகிற நெருக்கத்தை நீங்களும் நானும் அதன் மூலமாக வெற்றி சிறக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? நீங்கள் நல்ல ஸ்தோத்திரம் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். அப்போது இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் சில மாற்றங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். முதல் மாற்றம் ஸ்தோத்திரம், இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே இயேசு எதை ஸ்தோத்திரம் மாற்றப்படுத்தி உயிர்த்தெழுந்தார்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் எல்லாம் திருப்பிக்குவோம். ஆண்டவர் உயிர்த்தெழும் பொழுது நடந்த ஒரு சம்பவம் வாசிக்கலாம். உள்ளால ஆவிக்குரிய அர்த்தத்தில் நடந்த சம்பவங்கள் ஏசாயா 25ஆம் அதிகாரம். அதுக்கு நேரம் நீங்கள் வந்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 8-9 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமேன். இங்கே பாருங்கள், 8வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்போது நடந்த மாற்றம் என்ன அப்படின்னா, மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார். எல்லாரும் இயேசு அதோடு முடிந்து விட்டார் என்று சொல்லி நினைத்தார்கள். சோதரி, இதோட இயேசுனுடைய சமாப்தம் முடிந்தது, இயேசு நீ என்ன செய்ய மாட்டார், இயேசு இயேசு என்று சொல்லி
உலகமும் பேசாது. ஸ்தோத்திரம், அவரு இருக்காமல் போயிடுவார்னு சொல்லி ஸ்தோத்திர சிலுவைகளை அறைந்தார்கள், அடக்கம் பண்ணினார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த நிலை ஸ்தோத்திரம் அங்கிருந்த மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அல்லேலூயா. என்ன அதிர்ச்சியாக இருந்திருக்கும்? இவரை இதோடு முடிச்சு விடலாம் என்று சொல்லி சிலுவைகளை போட்டு அவரை சித்திரவதை பண்ணி ஸ்தோத்திரம் கொண்டு போய் கல்லறையில் வைத்தான். அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி ஒரு பெரிய சகாப்தத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முதல் காரியம் மரண பயத்தை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீர்கள்? பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மரண ஜெயித்து அவர் எழுந்தார். இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது? நமக்கு விரோதமாக எந்த சூழ்நிலைகளிலும் வருகிற மரணங்களோ பயங்களோ ஆபத்துக்களோ நாச மோசங்களோ எதுவும் நம்ம என்ன செய்யாது? ஒன்றுமே செய்யாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். வேதம் சொல்லுகிறது 8வது வசனம் நம்ம எல்லாரும் வாசித்தோமானால், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? மரண பயத்தில் இருக்கிறவர்களை, மரண வேதனை அனுபவிக்கிறவர்களை, மரணத்திற்கு நேராக தள்ளப்படுகிறவர்களை, மரணமே வாழ்க்கை என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறவர்களை அந்த மரணத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படி மரணத்தை ஜெயித்தவராய் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? நான் மரணத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த மரணத்தை ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதை தான் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். அதில் நீங்கள் வாசிக்கும்போது ஒரு பெரிய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளுவோம். எப்படிங்க அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். 15வது அதிகாரம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம், அதில் இருக்கிற ஸ்தோத்திரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. போ. அல்லேலூயா. இங்கே பாருங்கள், எங்கெங்கே உயிர் தெழுந்தார்? அவர் எங்கே நம்ம கண்ணுக்கு முன்னாலே நிற்கிறாரு. அவர் நமக்கு முன்னால் வந்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கி எழுந்தார் என்று சொல்லுகிறோமே, இது எப்படி ஆகும் என்று சொல்லி சோத்திர விஞ்ஞானிகள், வேதாந்திகள், ஞானவான்கள்லாம் கேட்குறாங்க. ஆனால் இங்கே பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறாரு? ஸ்தோத்திரம், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால், ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 15வது வசனம், உயிர்த்தெழாவிட்டால் தேவன் வாசிங்க அந்த வசனத்தை. 14, கிறிஸ்து எழுந்திராவிட்டால், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து எழுந்திருந்த காரியத்தை எழுந்திருந்தார், எழுந்து விட்டார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கலைன்னா, சோத்திரம் அவன் சொல்கிறாப்புல அதை நம்ம நம்பலை அப்படின்னா நாம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசமும் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்காக பிரசங்கம் பண்ணுற பிரசங்கமும் ஒன்றும் இல்லைன்றாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார், மரணத்தை ஜெயித்து எழுந்திருக்கிறார். 17வது வசனம் அதுலேயே நீங்கள் வாசித்து பாருங்கள், விளக்கம் சொல்லுது. வாசிங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஸ்தோத்திரம். எப்படி கிறிஸ்து எழுந்திருந்தாருங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கிறார். ஜீவனோடு கூட எழுந்து மரணத்தை ஜெயித்தார் என்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை பவுல் அந்த இடத்துல கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ ஒருவேளை கிறிஸ்து எழுந்திருக்கிறதை நீங்களும் நான் நம்பலைன்னா நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம வெளியே வரவே முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டுடைய சமூகத்தில் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி ஞானஸ்தானமாகிய மரணத்திற்கு நேராக போய் இன்றைக்கி நீங்கள் நானும் அவர் உயிர் தெழுந்தது போலவே இன்றைக்கு நம்மையும் உயிர் தெள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்களா இல்லையா? ஆமேனா இல்லையா? ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் ஆமேன் வருது. நீங்களும் நானும் மரணத்தின் மூலமாக அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறோம். கிறிஸ்து எழுந்தது உண்மையானால் நீங்களும் நானும் பாவத்தை விட்டு எழுந்திருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? பாவம் நம்மை மேற்கொள்ளாது, மரணம் நம்மை மேற்கொள்ளாது. ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது நடந்த மாற்றம்
மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அல்லேலூயா. 54வது வசனம், அதிலே 15, 54 வாசிக்கலாம். அதனால தான் பவுல் வீரம் விளக்கம் பண்றார். வாசிங்க. 55, 1 கொரிந்தியர் 15, 55. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஆண்டவர் சவால் விடுறார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலே பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மரணத்தை முதலாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது நடந்த மாற்றம் என்னது? மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமர் 6:19 வாசிங்க. டக்குன்னு சீக்கிரம் வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு நேராக வருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் மாமிச பலவீனங்களின் மித்தம் மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாகத்தான் சிலுவையிலே ஆண்டவர் எல்லாத்தையும் முடித்து உயிர்த்தெழுந்ததின் மூலமாகத்தான் நம்முடைய அடிமைத்தனத்தின், அதாவது மரணத்தின் அடிமைத்தனத்தின் நுகத்தை கர்த்தர் முறித்தெறிந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? அந்த 19வது வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். 6:9 ஸ்தோத்திரம். 6வது அதிகாரம் ரோமா 6:9 வாசிக்கலாம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஒரே தரம் மரிப்பதும் ஒரே தரம் உயிர்த்தெழுவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஒரு தரம் மனுஷன் பிறக்கிறான், ஒரே தரம் என்ன செய்கிறான்? மரிக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? ஆனால் பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு மறுபிறப்பு ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மறுபிறப்பு எப்படின்னா, அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து கர்த்தரோடு கூட எழுந்திருந்து ஞானஸ்தானத்தை எடுத்து அப்படி இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய சிலாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் நடந்த ஒரு மாற்றம், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அல்லேலூயா. கொலோசியர் 1:18 வாசிக்கலாம். சௌத்திரம் வாசிங்க பார்ப்போம் சீக்கிரம். கொலோசியர் 1:18. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ முதற் பேருமானவர், எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அவரே மரணத்தை ஜெயித்து எழுந்தார். அல்லேலூயா. சோத்திரம். மரணத்திலிருந்து எழுந்தவர். நீங்கள் கேட்கலாம், பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர் உயிர்த்தெழுந்து இருக்கிறாங்களே, இவர் எப்படி முதற் பேரானவர்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அல்லேலூயா. இதுக்கு முன்னால் இயேசு உயிர்த்தெழுறதுக்கு முன்னால் யாரும் உயிர்த்தெழலையா? சொல்லுங்க. அல்லேலூயா. உயிர்த்தெழுகிறதுக்கு முன்னால் யாரும் உயிர்த்தெழவில்லையா? இயேசு உயிரோடு எழும்புகிறதுக்கு முன்னால், இன்னும் நல்ல விளக்கமாக கேட்குறேன், உயிரோடு எழும்புகிறதுக்கு முன்னால் வேதத்தில் யாரும் உயிரோடு எழுந்திருக்கவில்லையா? நிறைய பேர் எழுந்திருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இவரை முதற் பேரானவர், உயிர்த்தெழுந்தலில் முதல் பேரானவர் என்று சொல்ல முடியும், முதன்மையாக இருக்கிறவர் என்று சொல்ல முடியும்? அங்கே தான் அவங்க சொல்கிறாங்க, பாவத்தை மேற்கொண்டு உயிர்த்தெழுந்துவதில் அவர் முதன்மையான இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. நம்மெல்லாம் அதுக்கப்புறம் தான் பாவத்தை ஜெயித்து, பரிகாசத்தை வென்று, சாபத்தை ஜெயித்து, பிசாசனுடைய கிரிகளை ஜெயித்து எழுந்துதல முதல் பேரானவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நம்மெல்லாம் அப்பப்போ அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஆமேன். ஆகவே அவரே மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவர், அவரே முதற் பேரானவராய் இருக்கிறார். அப்போ உயிர்த்தெழுதலில் நடந்த சம்பவம், முதல் சம்பவம் ஒன்று என்னது? மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அல்லேலூயா. ரெண்டாவது, அவருடைய உயிர்த்தெழுதலில் ரெண்டாவது ஒரு மாற்றம் நடந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான காரியம். மனிதனுடைய வாழ்க்கையில் முதலாவது மாற்றம் நடத்தினார்.
ரெண்டாவது இன்னொரு மாற்றத்தை கர்த்தர் செய்தார். அது ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு தேவையான அத்தனை காரியங்களிலும் மாற்றம் உண்டாச்சு. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது மாற்றம். என்ன மாற்றம் நடந்துச்சு? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் திருப்புங்க எல்லாருமே. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்துக்கு நேராக வருவோம். 16வது அதிகாரத்துக்கு நேராக வந்தீங்கன்னா அதில் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம 16 ஸ்தோத்திரம் 33 வாசிக்கலாம். 16 சரி, அந்த 23 வாசிங்க பார்ப்போம். சரி, அடுத்து வேணாம் இருங்க, அந்த இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5:4-5 வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசி. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிங்க. அதுலேயே இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா. ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் நடந்த மாற்றம். முதல்ல மரணத்தை ஜெயமாய் விளங்கினார். ரெண்டாவது காரியம் அவர் செய்த அந்த உயிர்த்தெழுந்த நேரத்தில் நடந்த ஒரு மாற்றம், அவர் உலகத்தை ஜெயித்தெழுந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? உலகத்தை ஜெயித்தார். உலகத்தையும் அதில் உள்ள இச்சைகளையும் அதில் இருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே அவர் என்ன செஞ்சார்? கொண்டு வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 4வது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கணும்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள்ளே இருப்பார். ஆனால் நாமளும் உலகத்தை ஜெயிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? வேத வசனத்தில் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம். அதுலேயும் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஈஸ்வரத்தை இந்த உலகத்தை குறித்து 17வது அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கலாம், திருப்பிக்கலாம். 14வது வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் என்றான். அல்லேலூயா. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்த நேரத்தில் நடந்த 2வது மாற்றம், உலகத்தை அவர் ஜெயித்தெழுந்தார். அந்த உலகத்தை ஜெயித்து எழுந்த அந்த அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்திருக்கிறதை ஒவ்வொரு நாளும் எடுத்து நம்ம அனுபவிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். சோத்திரம் யார் இது? சோத்திரம் உயிர்த்தெழுதலை நம்பினவர்கள், உயிர்த்தெழுதலை விசுவாசித்தவர்கள். எனக்காக இயேசு கிறிஸ்து என்னுடைய மரணத்துக்காக, என்னுடைய உலகத்திலே வருகிற பாவ இச்சைகளுக்காக உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அவரோடு கூட என்ன செய்வார்களாம்? அங்கே யுத்தம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கும்படியால் அவர்களை ஜெயிப்பார்கள். எவர்களை? உலகத்தில் இருக்கின்றதான எல்லா காரியங்களையும் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அப்போ 2வது காரியம், உலகத்தை ஜெயித்தெழுந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிக்கிடுங்க. உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. 3வது ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உயிர்த்தெழுந்த நாளிலே இன்னைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த நேரத்தில் நடந்த மாற்றம் 3வது 1 கொரிந்தியர் 15:55 வாசிக்கலாம். 15வது அதிகாரம் 55வது வசனம். ஏற்கனவே வாசித்தோம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அப்போ இதில் என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நேரத்தில் நடந்த சம்பவம், பாதாளத்தை ஜெயித்தெழுந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? முதல்ல சொன்ன மரணத்தை ஜெயித்தெழுந்தார், 2வது உலகத்தை ஜெயித்தெழுந்தார், 3வது பாதாளத்தை ஜெயித்தெழுந்தார். அல்லேலூயா. பாதாளத்துக்கு போகிறத விட்டுட்டு கர்த்தர் உயிர்த்தெழுந்து பாதாளத்துக்கு போகிறவர்களை பரலோகத்திற்கு கொண்டு போகிறதற்காக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்?
பாதாளத்தை குறித்து நரகத்தை குறித்து நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கடுகடுன்னு நடக்க வந்துடும். சோத்திரம், அல்லேலூயா. அப்படிப்பட்ட கொடூரமான இடத்திற்கு போகிறதற்கு ஸ்தோத்திரம் விடாமல் அவரை ஏற்றுக்கொண்டுகிற பிள்ளைகளை நரகத்திற்கு போகாமல் பரலோகத்திற்கு கொண்டு போகும்படியாய் அவர் பாதாளத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆமென். ஸ்தோத்திரம். 1வது வெளிப்படுத்தல் 1:18 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம், வாசிங்க பார்ப்போம். 1:18, 1வது அதிகாரம் 18வது வசனம். இயேசு சொல்றாரு, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமே, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி சாவி, பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் இவர் சாவி வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. அவர் நினச்சப்போ ஸ்தோத்திரம், என்ன சாவி? பாதாளத்தை பூட்டி போட்டிருக்கிறார். அல்லேலூயா. மரணத்தை பூட்டி போட்டிருக்கிறார். இவங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவர் அதிகாரத்தை உடையவராய் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? அங்கே பாருங்கள், சொல்லப்படுகிற 20:14 டக்குன்னு வாசித்து முடிக்கலாம். 20வது அதிகாரம் 14வது வசனம். அதிலேயே வெளிப்படுத்தல் 20:14. அப்பொழுது மரணமும் அக்கினி கல்லிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? சாவின்னு சொன்ன உடனே நம்ம நினச்சிருப்போம் எப்படின்னு. அப்போது அக்கினி கடலிலே மரணத்தை ஆண்டவர் தள்ளி போட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? ஆகவே முதல் காரியம் சொன்னேன், அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். 2வது உலகத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். 3வது பாதாளத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். இந்த 3ம் கிறிஸ்துவ மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் உண்மையான முக்கியமான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. மரணம் ஜீவன் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். உயிர் வாழ்வதற்கு உலகம் தேவை. இந்த உலகத்தை ஜெயித்தார். உலகத்தை ஜெயித்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உலகத்தின் மூலமாய் வருகிற காரியங்களை ஜெயித்து பாதாளத்தை ஜெயமாய் எடுத்து அவரோடு கூட நம்மை அங்கே ஆளுகை செய்வதற்கு நம்மை கொண்டு போய் நிறுத்திடுகிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம், உயிர்த்தெழுந்த இயேசு சும்மா உயிர்த்தெழல, அவரோடு கூட பல மாற்றங்களோடு உயிர்த்தெழுந்து தேசத்தை ஒரு சமாதானத்தின் தேசமாய் மாற்றுவதற்காக உலகத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. ஆமாம், முதல்ல மரணம், 2வது உலகம், பாதாளம், இவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் ஜெயித்ததுனால நானும் உலகத்தை ஜெயிப்பேன், மரணத்தை ஜெயிப்பேன், பாதாளத்தை ஜெயிப்பேன். இதற்காக தான் தேவன் நம்மை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அழைத்து வந்திருக்கிறார். மரணத்தை குறித்தோ, பாதாளத்தை குறித்தோ, நரகத்தை குறித்தோ, ஸ்தோத்திரம், இன்னும் ஸ்தோத்திரம், உலகத்தை குறித்தோ நான் பயப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் ஜெயித்தெழுந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். சதா காலங்களிலும் கர்த்தரனை நடத்துவார் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நானும் ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறீர். உம்முடைய சிலுவையின் மூலமாக ஜெயம், வெற்றி என்கிற அதிகாரத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த ஜெயத்தை, வெற்றியை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய மரணத்துக்கு நேராய் வருகிற போராட்டங்களை ஜெயிக்க, பாதாளத்தை ஜெயிக்க, உலகத்தின் மூலமாய் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் உயிர்த்தெழுந்த நாளில் ஒரு ஜெயத்தின் ஆயுதத்தை, வெற்றியின் ஆயுதத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறபடியினாலே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.